கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். காய் வந்து ரொம்ப கம்மியா தான் போடணும். அதாவது போட்டோம் போடல, இருக்கு இல்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து போடணும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு போட்டாலே போதும், சரியா இருக்கும். நம்ம உப்பும் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு ஃபுட் கலர் வந்து ஒரு அரை முடிக்கு சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நான் இந்த டம்ளர்ல தான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காய் வந்து நம்ம வேக வச்சிடலாம். நம்ம இந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம இதே அளவுகளோட சாப்பாட்டு அரிசிக்கும் நம்ம செய்யலாம். எந்த அரிசி வேணாலும் செய்யலாங்க. அளவுகள் மட்டும் இதே தான். காய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா காய் வந்து நல்லாவே வெந்துருச்சு. அடுப்பை இன்னைக்கு கொஞ்சம் வந்து அதிகமா வைக்கலாம்னு வச்சா அது கம்மியாக வச்சா அதிகமாகுது, அதிகமா வச்சா கம்மியாகுது. காய் நல்லாவே வெந்துருச்சு. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஏற்கனவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்ப 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து